கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இப்போது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தார். நீர் விட்டு வந்த தேசத்துக்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலேயாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். ஸோ இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஈசாக்குக்கு பெண் பார்க்கிறதான ஒரு அழகான விஷயம் இங்கே நடக்கிறது. இதுதான் அநேக கல்யாணத்தில் வாசிக்கிற ஒரு சம்பவம். ஸோ இங்கே அநேக நாள் அவருக்கு வேலைக்காரனாக இருந்து அதிகாரியாகவும் இருக்கிற அந்த ஊழியக்காரன் யாராக இருக்கும்னா எலியேசராக இருக்கும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அவரை கொண்டு அந்த தேசத்தில் இருக்க கானானியர்கள் வேண்டாம், ஆனால் தன்னுடைய தேசத்துக்கு போயிட்டு தன்னுடைய இனத்தாரிடத்துல தான் ஈசாக்குக்கு பெண் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஸோ அவரிடத்தில் சொல்லி அனுப்பும்போது முக்கியமான ஒரு ஆணையை அவர் பெற்றுக்கொள்கிறாரு. ஏனென்றால் அவருக்கு வேறு எந்த ஒரு தேசத்துலேருந்தும் பெண் வேண்டாம், இவரோட சொந்த தேசத்துலேருந்து சொந்த குடும்பத்திலேருந்து தான் வேணும் என்பதை ரொம்ப உறுதியாக அவர் அந்த இடத்துல ஆணையிட்டு வாங்கி கொள்ளுகிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த ப்ராமிஸ்டு குழந்தையாக ஈசாக்கு இருப்பது அவருக்கு நன்றாய் தெரியும். அவர் மூலமாகத்தான் சந்ததி வரும் என்றும் அவருக்கு தெரியும். அதனால் இந்த விஷயங்கள் அவர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்லுகிறார். அதுவும் இல்லாமல் அங்கே அவனை கூட்டிக் கொண்டு போக வேண்டாம் என்பதையும் உறுதியாக அவர் சொல்லுகிறார். ஸோ இவர் அந்த பெண்ணை பார்க்க கிளம்பி போகிறதை நம்ம வாசிக்கலாம் வாங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தேமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும்
உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ? அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளுமாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். ஸோ இங்கே மிக மிக அருமையான ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார். மாத்திரமல்ல, பாருங்களேன், அவர் அங்கேருந்து மெசபொத்தோமியாவில் இருக்கிற நாகோரின் ஊருக்கு போகிறதுக்கு பல மைல் தூரம் செல்லும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மேப் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு 800 கிலோமீட்டர் இருக்கலாம் என்று 800 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அத்தனை கிலோமீட்டர்ஸ் அவர் அத்தனை ஒட்டகங்களையும் அந்த உச்சிதமான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வெகு தூர பயணத்தை அவர் மேற்கொண்டு போகிறாருங்க. கண்டிப்பாக அவருக்கு பயண களைப்பும் இருக்கும், தண்ணீர் தாகமும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவர் வேண்டிக் கொள்வது சாதாரண ஜெபம் இல்லைங்க. அவருக்கு மாத்திரம் தண்ணி தரது மாத்திரம் கிடையாது, அங்கே இருந்த எல்லா ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்கிற பெண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக்கிறாரு. இந்த ஒரு ஒட்டகமே பல கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்குங்க. ஸோ மினிமம் 80 கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் அது குடிக்கும். ஸோ அவ்வளோ தண்ணீரையும் அத்தனை ஒட்டகங்களுக்கும் வார்க்க வேண்டும் என்றால் 1 மணி நேரம் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த தண்ணீரை மொண்டு கொடுக்குற பெண் தான் அவங்க எஜமானுடைய மகனுக்கு கொண்டு வரணும். ஏனென்றால் அப்படிப்பட்ட முதலாவது அவர் முகத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. அழகு வேணுமோ, படிப்பு வேணுமோ, இல்லை பெரிய பணக்காரன் எதுவுமே அவர் சொல்லலைங்க. குணத்தை தான் இந்த இடத்துல அவர் வேண்டிக் கொள்கிறாரு. நல்ல குணம் ஒரு பொண்ணுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக்கிறார். அவருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அவங்க ஒட்டகங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும், அதுக்கான நல்ல ஹெல்த்தும் வேணும் பிரியமானவர்களே. ஓகே, அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே பாருங்கள், இவ்வளோ ஒரு அற்புதமான தேவன். அவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு கூட முன்னாடி, அதுவும் அவரோட இருதயத்தில் தான் பண்ணுறார். அதையும் நான் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், இருதயத்தில் ஜெபிக்கிறார். சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாக இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோளின் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதி. பாருங்கள், சாராளை பற்றி அழகானவங்கன்னு சொல்லி ஆல்ரெடி பைபிளில் இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக இந்த பெண்ணோட பேர் தான் வேதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்களா பிரியமானவர்களே. கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்று சொல்லி, இது அவர் கேட்கல. நல்லா பாருங்கள், அவர் கேட்கவே இல்லை. அவர் கேட்டது அவருக்கு மட்டும்தான், உன் குடத்துலேருந்து தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேணும், அவ்வளோதான் சொல்கிறார். ஆனால் அவளே மனசார சொல்கிறாரு, உமக்கு மட்டுமில்ல உங்களோட ஒட்டகங்கள் எல்லாத்துக்கும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய வேண்டுதல் அங்கே நிறைவேற தொடங்குது. சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். ஸோ அந்த இடத்துல ஒரு தண்ணீர் தொட்டி இருந்ததுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ துறவுன்றது வேறு இடத்துல இருக்குது, தொட்டி வேறு இடத்துல இருக்குது. அவள் அங்கேருந்து எடுத்துகிட்டு இதில் ஊற்றணும், திருப்பியும் போய் எடுத்துகிட்டு ஊற்றணும். ஸோ ஒட்டகங்களுக்கெல்லாம் அவள் மொண்டு வார்க்கிறார். பிரியமானவர்களே, அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்படுறான். ஏன்னா இந்த மாதிரி எந்த ஒரு பெண்ணும் யாரோ ஒருத்தருக்காக செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் உண்டு பண்ணின அந்த மகளாக இருக்கிறபடியால் அது தன்னுடைய எஜமானுக்கு ஏற்ற ஒரு மருமகளாக இருக்க வேண்டும் என்று அவன் அழகாய் புரிந்து கொண்டான். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொறுத்து
மௌனமாயிருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களை எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள்? எனக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, தங்க இடமும் உண்டு என்றாள். ஸோ அவள் நல்ல ஒரு வசதி பெற்றவள். அது மாத்திரம் இல்லை, நாகோருக்கு உடைய பேத்தின்னு சொல்கிறா. அதாவது ஆபிரகாமுடைய அண்ணனுடைய பேத்தியாக இருக்கிறாள். ஸோ மிகவும் சொந்தமானவளாக அங்கே காணப்படுகிற உடனே இவருக்கு மிகவும் சந்தோஷமாயிடுது. ஸோ அப்பொழுது அந்த மனிதன் தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, ஸோ அவரோட வேண்டுதலை கர்த்தர் அங்கே நிறைவேற்றினார். கர்த்தர் ஆயத்தம் பண்ணினான். பெண்ணை கண்ணில் காமிச்ச உடனே கர்த்தரை அவர் அங்கே பணிந்து கொள்கிறாருங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரன் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். இது வரைக்கும் நம்ம வாசித்து முடிக்கலாம். மீதியான வசனங்களை அடுத்த நாள் நம்ம வாசிக்கலாம். தேவனுக்கே மகிமை. ஆமென்.